இந்த கூசா வர்ம மருத்துவக்கலை ஒரு 5 டூல்ஸ வச்சு நாம சிகிச்சை தரோம். இந்த 5 டூல்ஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட்டு நாம தெரிஞ்சுக்கணும். யுனிவர்சல் ரூட், ஸ்பைனல் ரூட், யூட்ரஸ் ரூட், ஐ ரூட், கிளாண்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து பித்தப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தப்பை நாளமில்லா சுரப்பிகளை டியூன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இது மூலிமா சிகிச்சை. ஸோ சக்கர வியாதி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான யூனிவர்சல் ரூட்டில் நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பார்த்தோம்னா ஏன்னா இது அழுத்தம் கொஞ்சம் கூட இருக்கும். கூட டூல்ஸ் வச்சு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வலி உணர்வுகள் வந்து கம்மியாகும். மதமதப்பு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற டூல்ஸை வச்சு சிகிச்சை கொடுக்கறது மூலம் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கும். பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பெயர்கள் மாற்றி இருந்தாலுமே கூட பாத அழுத்த முறை சிகிச்சை அப்படின்றது தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த பாத அழுத்த முறை சிகிச்சைனா கூசா வர்ம மருத்துவக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கூசா வர்ம மருத்துவக்கலையை பயிலக்கூடியவர்கள், இதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அல்லது கற்றுக்கிறவங்க முதல்ல அடிப்படையாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் வராமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கை கால் வலியை சரி பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேஷண்ட்டாக ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளவுஸ் ஒன்று எடுத்து உங்களுடைய கைகளில் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இந்த க்ளவுஸை உங்களுடைய கைகளில் நீங்கள் போட்டுக்கிறது மூலியமா, ஏன்னா நீங்கள் வந்து பாதத்தில் தான் நீங்கள் சிகிச்சை தரீங்க. இப்போ பாதத்தில் நீங்கள் சிகிச்சை தரும்போது உங்களுடைய கையில் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம கைக்குள்ளே போகக்கூடாது, ஊடுருவக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்களை நம்ம செல்லமாக தூக்குவோம், விளையாடுவோம், வீட்டுக்கு நம்ம போவோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம இது போல் க்ளவுஸ் அணிஞ்சிக்கிட்டு நம்ம சிகிச்சை தர்றது ரொம்ப நல்லது. சரியா? இதுக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சே ஆகணும். சரிங்களா? காஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. இதெல்லாம் வாங்கிறதுக்கு காஸ்ட்டு வந்து அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை நம்பி வரக்கூடிய சிகிச்சை பெற வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தரலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள். சரிங்களா? ஒவ்வொருவருக்கும் சிகிச்சை நீங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னே வச்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கழுவாமலே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சரி பண்ணுறதுக்காக நம்மளை நம்பி வராங்க. நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம முறைப்படி நம்ம சிகிச்சை தரணும். அதனால் இந்த ஒரு முறை நீங்கள் சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா உடனே போய் வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியில் அப்படின்னா வெறும் தண்ணியில் இல்லை, சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சோப்பு போட்டாவது கழுவுங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் கல் உப்போ வெதுன்னு தண்ணி வச்சு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே வச்சு எடுங்க.